நமசிவாய. அனைவருக்கும் அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மே மாத மணிமந்த்ரா பார்க்க போகிறோம். இப்பொழுது உங்கள் மேலெல்லாம் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். போன மாதம் வந்து எப்படி இருந்தது அப்படின்றது சொல்லவே இல்லை, பல பேரும் சொல்லலை. அதாவது யூஸ்வலாக சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ரெகுலராக சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஒரு 200-250 பேர் வரைக்கும் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலேயே அதிகமாக அன்பர்கள் வந்து யூஸ்வலாக சொல்கிறது வழக்கம், அது மாதிரி எதுவும் சொல்லலை. அதேமாதிரி ரொம்ப லேட்டாக தான் இருந்தது. ஜென்ரலாக நான் இந்த மாதிரியான ஒரு மணிமந்த்ராவை கொடுக்கும்போது இமீடியட்டாகவே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அதெல்லாமே வந்துட்டு இருக்கும். அது போன மாதம் எதுவும் வரல, அந்த அளவுக்கு ரொம்ப லேட்டாக டிலேடு ரெஸ்பான்சஸ் தான் வந்தது. அதனால் போன மாதம் எப்படி இருந்தது, அதே மாதிரி நான் வந்து வழக்கமாக கேட்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களிலே கேட்கக்கூடிய விஷயம், இந்த ஒவ்வொரு திசைக்குண்டான ஒரு விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி, உங்கள் வீட்டுக்கு கதவுக்கு பின்னால் வந்து வரைந்து ஒட்டுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லி வருகிறேன் அல்லவா. ஸோ அது எப்படி இதுக்கு அது உங்களுடைய அந்த வளர்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? இப்போ நீங்கள் வந்து டிஸ்டிங்க்டாக உங்களுக்கு வந்து மணிமந்த்ரானால உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம 5 வருஷத்துக்கு மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு அதை வந்து ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு எண்ணங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கடன் தீர்க்கும் நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கடன் தீர்க்கும் நாட்கள் வந்து நம்ம தனித்தனியாக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கொடுத்துட்ருக்கு. ஒரு சில மாதங்களிலே ரொம்ப குறைவான ஒரு நாட்கள் தான் வரும். அதனால் நம்ம வந்து அது கொடுக்கறது இல்லையோ அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த மாதம் வந்து ஒரு தினம் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருந்தது. அதனால் அந்த ஒரு தினம் நமக்கு கொடுத்துருந்தேன். மேலும் இந்த இன்னொரு தினமும் இருக்கிறது இந்த ஒரு மாதத்திலே, அந்த தினத்திலையும் நீங்கள் வந்து பண்ணலாம். அக்ஷய திருதியை என்று நீங்கள் வந்து செய்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப கடன் தீர்க்கிறதுங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதை நம்ம பார்த்துடலாம். அந்த நாளில் வந்து அந்த முகூர்த்தம் எப்படி இருக்குங்கிறது பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த கடன் தீர்க்கும் நாட்களாகட்டும், வேறு விதமான ஒரு ஆன்மீக பதிவுகள் எதுவாக இருந்தாலுமே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்கும். அதுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்குண்டான விஷயம் தெரியும். நீங்களாக தான் போய் பார்க்கணும். உங்களுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிலாம் இதனால் போகாது. நார்மல் வாட்ஸ்அப்பில் இருக்கிற இதில் ஸ்டோரேஜில் போகிற மாதிரி இந்த ஒரு விஷயம் போகாது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த ஒரு அக்ஷய திருதியை நாளிலே மதியம் 2 மணிக்கு ஹோமம் இருக்குது. உங்கள் எல்லாரையும் கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கிறேன். 108 நபர்கள் அப்படின்ற மாதிரியான முறையிலே ஃபஸ்ட்டு 108 பேர் சென்னை மேற்கு மாவட்டத்தில் நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் நியூ எம்ஆர் மஹால்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அங்கே வந்து அக்ஷய திருதியை மகாலட்சுமி ஹோமமும் குபேர பூஜையும் இருக்கிறது. கட்டணம் எதுவும் கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்கு சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சங்கல்ப கட்டணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. அந்த சங்கல்ப கட்டணத்திற்கும் வந்து பார்த்தோம்னா சங்கல்ப பிரசாதமாக நாம் தயாரித்த குபேர எண்ணெய், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா குபேர விளக்கு நம்ம தயாரிச்சதில்லை, குபேர விளக்கு, குபேர எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குபேர திரி, வேறு ஒரு 3-4 விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது. அது தனித்தனியாக ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். கண்டிப்பான முறையிலே மதியம் 2 மணிக்கு நேரில் வந்துடுங்க. முதல்ல வரக்கூடிய ஒரு 108 பர்சன்ஸ்க்கு வந்து ஜெர்மன் சில்வரில் மகாலட்சுமியுடைய ஒரு ஃப்ரேம் இருக்கக்கூடிய ஒரு படம் ஒன்று கொடுக்கப்படும். அந்த ஒரு விஷயமும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வடிவில் போட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ வரதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பான முறையில். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஜோடியாக் மந்த்ரான்னு மாதம் கொடுத்துட்ருக்கேன் இல்லையா. ஒவ்வொரு மாதம் இந்த மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜோடியாக் மந்த்ரா, இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து இந்த ஜென்ரல் மணி மந்த்ராவோட கிளப்பாகி அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதோ ஒரு சில பேருக்குன்னு எனக்கு ஒரு எண்ணம். யாரும் அப்படி சொல்லலை, எனக்கு அப்படி ஒரு எண்ணம். அதனால வந்து இந்த ஒரு மாதத்தில் வேற ஒரு முன்னேற்றமும் இருக்கிறது. இந்த மாதம் முதல் தொடர்ந்து ராசி பலன், அதாவது ராசி பலன் அப்படிங்கிறது மாத ராசி பலனில் ஸ்டார்ட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான நிலைமை வந்ததுக்கப்புறம் அதை வாரத்துக்கோ அல்லது வந்து மாதத்துக்கு 2 முறை அல்லது வாரம் 1 முறை அப்படின்ற மாதிரியான விஷயமா மாற்றலாம். அதனால் அந்த ஒரு ராசி பலனும் வரும். அந்த ராசி பலன்லேயே அந்தந்த ஒரு ராசிக்கு உண்டான அந்த மாதத்திலே சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு ரெமெடிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எந்த விஷயத்தில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த விஷயம்லாம் தனியாக வரும். கடன் தீர்க்கும் நாட்கள் நான் சொல்கிற மாதிரியான நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கடன் தீர்க்கும் நாட்களாகட்டும் வேறு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ இப்போ இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவாக இது வந்து உங்களுக்கு அந்த ராசி பலன்லேயும் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதத்தில் நீங்கள் வந்து எல்லா விதமான தடைகள் விலகுவதற்கும் சரி, உங்களுக்கு எல்லா விதமான செல்வ வளமும் வருவதற்கு, லாஸஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு, பைரவர் வழிபாடு, இந்த ஒரு வழிபாடுகளை செய்து வாருங்கள் கண்டிப்பான முறையில். இது வந்து பார்த்தோம்னா பியூர்லி கிரக அமைப்புகளை பேஸ் பண்ணி கொடுக்கறது. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகளாகட்டும் அல்லது இந்த மாதத்தில் ஓவராலாக இருக்கக்கூடிய அமைப்புகளை சார்ந்து அனைவருக்குமே பொதுவாக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாருங்கள். அனைத்து விதமான நன்மைகளுமே உங்களுக்கு வந்து சேரும். இது வந்து ஃபஸ்ட் விஷயம். அடுத்தது மணிமந்த்ரா. மணிமந்த்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியது மே ரைஸ் RISE, மே ரைஸ்
கோல்டன் ப்ரைஸ். மே ரைஸ் கோல்டன் ப்ரைஸ். ஸோ இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. தொடர்ந்து உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் தெரியல அப்படின்ற மாதிரி தான் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்து டீட்டெயிலாக எல்லா விஷயமுமே எப்படி அதை யூஸ் பண்ணுன்றதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்லையும் இருக்கும், ஆங்கிலத்திலையும் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு எண். இந்த எண்ணை வந்து எழுதிக்கிறதும் பலன் தரும், சொல்கிறதும் ஒரு பலன் தரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எழுதுறது, அதாவது நோட்டில் எழுதுறது பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எழுதுறதும் வரும், பலன் தரும். ரொம்ப அதிகமாக பலன் தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டே இருப்பது. உங்களால் எவ்வளோ முடியுமோ. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு மணி மந்த்ராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம், மத்தியானம் ஒரு 10 நிமிஷம், நைட் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த எண்ணெய் வந்து அதுக்கு நீங்கள் இதை சொல்லி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு எண்ணெய் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் சொல்லிட்டு வரலாம். உங்களுக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இதோட சேர்ந்து இது செய்யும்போது ரொம்ப அதிகப்படியாக வருவதை நீங்கள் கண்கூடாக உணரலாம். நீங்கள் இதை நோட்டில் எழுதுறீங்கன்னா அன்ரோல் நோட்டில் எழுதணும். டெய்லி ஒரு பேஜோ 2 பேஜோ உங்களோட இஷ்டம் தான், எதுவும் இதுக்கு ரூல்ஸ் கிடையாது. கையில் எழுதிக்கிறதா இருந்தாலும் சரி, நோட்டில் எழுதுறதா இருந்தாலும் சரி, எய்தர் ப்ளூ கலர் இல்லைன்னா ரெட் கலர் இதில் எழுதி பாருங்கள். இந்த ஒரு எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 37211183 37211183. ஸோ இந்த ஒரு எண் தான் வந்து பணத்தை அதிகரிக்க செய்யக்கூடியது. இந்த மந்திரத்தோடு சேர்ந்து சொல்லும்பொழுது, அதாவது நான் சொன்ன இந்த மே ரைஸ் கோல்டன் ப்ரைஸ்ன்னு சொன்னேன், அதோடு சேர்த்து நீங்கள் சொல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் வந்து முக்கியமாக அனைவருமே நீங்கள் எந்த ஒரு திசையை உங்கள் வீட்டிலே என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு தனித்தனியாக திசைகள் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எல்லோருமே இப்போ எனக்கு வந்து எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது, எதை அந்த வாஸ்து பற்றியோ இல்லை எதை பற்றியுமே எனக்கு தெரியாது, ராசி கீசி எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதிகப்படியான ஒரு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதி, இந்த தெற்கு பகுதினா பிரதான தெற்கு பகுதியிலே நீங்கள் வந்து இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது, சுத்தமாக இருப்பது, ஒரு சிகப்பு கலர் பொட்டோ அல்லது குங்குமத்தில் ஏதாவது ஒரு அதாவது ரெட்டு சிம்பாலிசம் அது இருக்க மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்துக்கிறது அப்படின்றதெல்லாமே வந்து தெற்கு பகுதியில் இந்த ஒரு மாதத்தில் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாக வரணும், எனக்கு நிறைய பணம் வரணும், எல்லா விஷயத்துலையும் எனக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மேற்கு பகுதி வெஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, வெஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியான ஒரு முறையாக க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி. அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த மேற்கு பகுதியிலே லைட் ப்ளூ கலரில் ஏதாவது நீங்கள் வந்து சிம்பாலிசம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா வச்சு பண்ணிங்கனாலும், பிரதான இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா பண்ணாலும் சரி. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் மாறும் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒவ்வொரு டைம்லையும் பெயிண்ட் மாற்றி அடிச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு கலர் இருக்க மாதிரியா ஒரு வால்பேப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி அப்போதைக்கு ஹேங் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு அட்டையில் ஒட்டி அங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா கூட அது என்ஹான்ஸ் ஆகும். ரொம்ப சிம்பிள், பணம் செலவில்லாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். மாதம் நம்ம அதை தூக்கி போட்டு வேறு ஒன்று பண்ணிடலாம். ஸோ அது மாதிரியான விஷயமா பாருங்கள். அதே மாதிரி லக் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த லக் என்ஹான்ஸ் பண்ணுறது எது செஞ்சாலுமே அதுக்கு வந்து எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட், அதாவது தென்மேற்கு பகுதியை இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம். என்ஹான்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே விஷயம் கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். கிளென்ஸ் பண்ணுறதுனா சுத்தமாக வைத்திருத்தல் அப்படின்ற மாதிரியான விஷயம், கிளஸ்டர் சேராமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் இந்த ஒரு டைமில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியில் இந்த ஒரு மாதத்திலே கிளியராக ரொம்ப ரொம்ப க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, பிரதான வடகிழக்கு பகுதியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் வீட்டில் வரக்கூடிய அனாவசியமான சண்டை சச்சரவுகள், உங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், தூக்கமின்மை, இது எல்லாமே வடகிழக்கு பகுதியை இந்த ஒரு மாதம் கவனிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த வடகிழக்கு பகுதியில் வாட்டர் சிம்பாலிசம், ஏதாவது பொதுவாகவே வடகிழக்கு நம்ம வந்து வாட்டர் சிம்பாலிசம் வைக்கணும்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு மாதத்தில் கண்டிப்பாக அது தேவை அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்குது. ஸோ வாட்டர் சிம்பாலிசம் ஏதாவது ஒரு விஷயமும் வைக்க வேண்டும். ஃபயர் சிம்பாலிசமும் வேணும். ஃபயர் சிம்பாலிசம் பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடாது. டெய்லி நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு கற்பூரம் மட்டும் நீங்கள் காமிச்சிட்டு அந்த ஒரு பகுதிக்கு ஒரு கற்பூரம் எடுத்து வைக்கிறதோ அல்லது வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறது, அது அதிகப்படியாக வேண்டாம். 10 நிமிஷம் நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டிங்கன்னா போகும். அது மாதிரியான ஒரு விஷயமாக டெய்லி, அதுக்கு மேலே அங்கே ஃபயர் சிம்பாலிசம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டாம். 10 மினிட்ஸ் மட்டும் ஒரு விளக்கு ஏற்றி வைங்க அல்லது ஒரு கற்பூரம் ஏற்றி வைங்க.
இது ஒரு விஷயம் செய்யுங்க. ரெகுலராக அங்கே ஃபுல்லாகவே இருக்கா மாதிரி வாட்டர் சிம்பாலிசம், ஏதாவது வாட்டர் சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர் வந்து அதில் மஞ்சள் கலர் மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா நீங்கள் போடலாம். மஞ்சள் வந்து வாட்டர் ஆகாது. வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வால்பேப்பர் வாட்டரில் இருக்க ஒரு ஃபவுண்டன் மாதிரி ஏதாவது ஒரு விஷயமோ இல்லை ஃபவுண்டனே கூட வைக்க முடிஞ்சதுன்னா, எப்போவுமே வாட்டர் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து சவுத் ஈஸ்ட்டில் இருக்கிறதுங்கிறது நல்லதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வடகிழக்கு பகுதி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, எனக்கு இந்த மாதம் வந்து கடன் தீர வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்கிற விஷயம். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். இந்த ராசி பலன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக கடன் தீர்க்கும் நாட்களும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பணம் வரக்கூடிய நாட்களும் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். ஸோ அதையும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த ராசி பலன் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டெப்ட் கிளியரன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது, ஏதாவது சிறப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா வடக்கு பகுதி. இந்த மாதம் நான் ஏதாவது கடனை அடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வடக்கு பகுதியை க்ளீன் பண்ணி வச்சு அந்த இடத்தில் வந்து ஒரு பச்சை குண்டு கலர் பல்பு ஒன்று போட்டு வைங்க. ரொம்ப அதிகப்படியாக ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கர எஃபெக்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி க்ளீனாகவும் வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சடன் ப்ராப்ளம்ஸ் எதுவும் எனக்கு இந்த மாதம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் கிழக்கு பகுதியை க்ளீனாக வைத்துக் கொள்வது, கிழக்கு பகுதியில் ஒரு விளக்கேற்றி வைப்பது. அப்போ சும்மா ஒரு 1 hour 1/2 hour அந்த மாதிரி ஒரு விளக்கேறிற வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல எண்ணெய் விளக்கோ நெய் தீபமோ எதையா ஒன்று போடலாம். அது மாதிரியான விஷயம் பொதுவாகவே கிழக்கில் விளக்கு போடுறது நல்லது தானே. ஸோ அப்போ அந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற மாதிரி கிழக்கு பகுதியை பார்த்தும் கிழக்கு பகுதியில் இருக்கவும் வேண்டும். நான் சொன்னது எல்லாமே அந்தந்த பகுதிகளுக்கு உண்டானது, அதை பார்த்ததுக்கு உண்டானது இல்லை. ஸோ இதை பார்த்து பண்ணணுமா, இதில் வந்து அது ஃபேஸிங்காக அல்லது அங்கேயே இருக்கணுமா அப்படின்ற டவுட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து அந்த இடத்துலேயே இருக்க வேண்டும். அங்கேயே ஃபேஸிங்காக இருந்தாலும் நல்லா ரொம்ப பெட்டராக தான் இருக்கும். ஸோ இந்த விஷயம் அடுத்ததாக உங்களுக்கு இந்த ஒரு மாதத்திலே நான் வந்து ஏதாவது செய்யக்கூடிய ஒரு மந்திரங்கள் உடனடியாக சித்தியாக வேண்டும். நான் இப்போ இதையே சொல்கிறேன், இப்போ இந்த மணிமந்திராவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மணிமந்திரா சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து எனக்கு அதிகப்படியாக சித்தியாக வேண்டும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென்கிழக்கு பகுதியை தேர்ந்தெடுங்கள். உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பிரதான தென்கிழக்கு பகுதியிலே அமர்ந்து தரையில் வந்து நான் ஏற்கனவே பல காலங்களாக சொல்லி வருவது போல் தான் மேட் ஏதாவது போட்டுக்கோங்க. அல்லது நீங்கள் சேரில் உட்கார்ந்ததுன்னா கால் கீழே மேட் போட்டுக்கோங்க. எர்த்தில் டைரெக்டாக படாத மாதிரி ஃபேஸிங் வந்து ஈஸ்டோ நார்த்தோ ஏதாவது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எந்த மந்திரமாகட்டும் அல்லது வேறு எந்த மந்திரமாக இருந்தாலும் நீங்கள் சித்தியாக வேண்டும் என்று நினைத்து செய்தீர்கள் என்றால் இந்த கிரகண எஃபெக்ட்னு சொல்லுவோம்ல, ஒரு தடவை செஞ்சால் பல தடவை செஞ்சால் மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட்டுங்கிறது கண்டிப்பான முறையில் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தென்கிழக்கு பகுதியில் வரும். செஞ்சு பாருங்கள், அந்த எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பான முறையில் என்னுடன் அடுத்த மாதம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நம்ம வந்து சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா இந்த சிம்பிள் வந்து பார்த்தோம்னா நம்ம கதவுக்கு பின்னால் பிரதான கதவு, தலைவாசல் கதவு, வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய கதவுக்கு பேக் சைடு உங்களை பார்த்த மாதிரி, அதாவது வீட்டை பார்த்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்ட வேண்டிய ஒரு இது. அது சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான். இப்போ ஸ்டிக்கர் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கர்ஸ் வந்துருச்சு. இமீடியட்டாக நம்ம அதை பிரிச்சுட்டு வேறு மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி அது மாதிரியான ஒரு விஷயமாக அது உங்களுக்கு திரையில் வரும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள். அந்த சிம்பிளும் உங்களுக்கு வரும் திரையில். அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்து வரலாம். மற்றபடி அந்த ராசி பலன் விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், கண்டிப்பாக அக்ஷய திருதியை நாளிலே நேரில் வருவதற்கு மறந்து விடாதீர்கள். நமசிவாய.